ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா. இது ஒரு இட்டாலியன் டிஷ்ஷுங்க. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போகும்போது இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப விலையாக இருக்கும். நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இது வீட்டிலவே சூப்பராக, ரொம்ப சுவையாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இது வந்து நம்ம பாஸ்தா வந்து என்ன பாஸ்தா வேணால் எடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஷெல் பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து செங்கு மாதிரி இருக்கும், அதனால ஷெல் பாஸ்தா. நீங்கள் வந்து பென்னே பாஸ்தா கூட எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுக்கு பைப்ஸ் மாதிரி சின்ன சின்ன டியூப்ஸாக இருக்கும், அதுவும் எடுத்துக்கலாம். பாஸ்தா என்ன அப்புறம் மேக்ரோனி மாதிரி இருக்கும், அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணணுன்னா, ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இது வந்து நல்லா வேக வச்சுருக்கணும். இது வந்து எப்படின்னா சாஃப்டாக ஆகணும். சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம இது வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கணும். இது வந்து பாஸ்தா வந்து இதை பாருங்கள் சாஃப்டாக ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது கடாய் சூடு பண்ணி இதில் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் எது வேணாலும் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெண்ணெய் விட்ருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ணணுன்னா, மெலிசாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் ஸ்வீட் கார்ன் இருக்கும் இல்லையா, மக்காச்சோளம், அதுவும் 1 கப்பு. வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் வந்து நீங்கள் குவான்டிட்டி எவ்வளோ பாஸ்தா செய்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து குடமிளகா, ஒரு பெரிய குடமிளகா நான் மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா ப்ரோக்கலி போட்டுக்கலாம். அப்புறம் பேபி கார்ன் இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இது இருக்கும் இல்லையா, நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து இங்கிலீஷ் காய்கறி மட்டும்தான் இதில் போடணும். நம்ம நாட்டு காய்கறி எல்லாம் போடக்கூடாது. இப்போ இதில் நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணுன்னா, கொஞ்சோண்டு உப்பு, இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் மைதா வந்து இந்த பட்டரில் நல்லா வேகணும். எப்படின்னா, இதில் பட்டரில் வெந்தால் தான் நம்ம சாஸ் பண்ணும்போது இது திக்காக வரும். நல்லா அந்த சாஸ் வந்து கன்சிஸ்டன்சி வந்து திக்காக நல்லா கெட்டியாக வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் ஒரு அரை கப்பு பால் விட்டுக்கோங்க. இது நம்ம பட்டரில் மைதா வேக வச்சுருக்கிறதுனால உருண்டை ஆகாது, உருண்டை பிடிக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் இன்னொரு அரை கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. முதல்லவே நம்ம 1 கப் பால் ஊற்றிட்டோன்னா இது என்ன ஆகுன்னா, லம்ப்ஸ் சின்ன சின்ன கட்டியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் பால் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு கப்பு பால் ஊற்றிட்டோன்னா இது வந்து நல்லா ஒரு இது இல்லாமல் உருண்டை பிடிக்காமல் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒயிட் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் பாஸ்தாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் இதில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லவும் பாஸ்தாலவும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டால் போதும். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள்னால் நம்ம பெப்பர் இருக்கும் இல்லையா, அது நல்லா குறையாக அரைச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் இருக்கும் இல்லையா, அதுவும் கொஞ்சம் குறையாக அரைச்சிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து இதில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் பிளாக் ஆலிவ்ஸ்ன்னு கிடைக்கும், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இல்லை. நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இதில் போட்டுருங்க. இப்படியே கூட இது சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும் இந்த சாஸு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா போட்டுடலாம். பாஸ்தா போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த பாஸ்தா இந்த சாஸில் வேகட்டும், நல்லா குக் ஆகணும். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இதில் ஒரு 2லேருந்து 3 சீஸ் ஸ்லைசஸ் இல்லை சீஸ் க்யூப்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா மெல்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, சூப்பராக கரைஞ்சிடுச்சு இந்த சீஸு. இதில் இப்போவே அந்த கன்சிஸ்டன்சி அந்த சாஸ் பார்த்தா சூப்பராக அப்படியே ரொம்ப சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லையா நம்மளுக்கு. இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சீஸ் மெல்ட் ஆன உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சுவையான சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப 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 பிடிக்கும். இது நீங்கள் எப்பாவது ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் விஜி.